ஹலோ. எங்க தாத்தாவுக்கு தாத்தா 4 தலைமுறை போய் 5வது தலைமுறை நாங்க கடை வச்சிருக்கிறோம். இது எங்க அம்மா. இப்ப நாங்க வச்சிருக்கிறோம். நாங்க ஒரு 25 வருஷமா கேப் ஃபர்ஸ்ட் கடை ஆரம்பிச்சு நீங்க தான் ஃபர்ஸ்ட். முத கடை இங்க காலிப்பட்டியில கேட்டு வச்சது நாங்க தான் முத வச்சோம். 25 வருஷம் கழிச்சு இப்ப மறுபடியும் நாங்க வச்சிருக்கிறோம். இங்க இருக்கிற எல்லா கடைக்காரங்களும் எங்க சொந்தக்காரங்க தான். தைப்பூசம்னாலே தேர் மிட்டாய் இதுதான் ஃபேமஸ் காலிப்பட்டியிலேயே. மிட்டாய் வாங்குறது இங்க சுத்தி பத்தி இருக்கிற ஊருக்கு தான் எல்லாம். மொத்தம் எதுக்காக ஃபுட் கலர் ஆட் பண்றீங்க? அது ஜனங்களுக்கு விரும்பி சாப்பிட்றதுக்கோசரம் கலருக்காண்டி போடுறது, வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா மக்கள் வாங்குவாங்க. இல்லை வாங்குவாங்க. ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா ஆமா, அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்ப பாரு, இப்ப ஊத்து போவாங்க. ஏன்னா இது பழகலையா? பழையில் ஊத்துவாங்க. அது ஊத்தம் ஆறி கலர் போடுறீங்க. என்ன கலர்னா? மஞ்சள் கலர், எல்லோ கலரு. எல்லோ கலர் ஒரு அரை ஸ்பூன் போடுவாங்க. அரை ஸ்பூன் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணா ரெடி ஆயிரும். கலர் சேஞ்ச் ஆயிரும். ஃபுட் கலர் ஏனா? ஆமா, இப்ப பாருங்க மஞ்சள் கலர் வந்து நேச்சுரல் ஃபுட் கலர் ஏனா? நம்ம கோயிலோட மிக சிறப்பானது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு கோயிலுமே இருக்காது. திருநூறு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கலிசாமிகள் வந்துருவாங்க. திருநூறுங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு சட்டையில அரைச்சி திருநூறுங்க. நீங்களே ரெடி பண்ணீங்களா? வந்து கந்தைங்க பெருசாகும். இது வந்து 120 வருஷமா இந்த இடத்துல இருக்குது. நான் வந்து 60 வருஷமா வரேங்க கோயிலுக்கு. பழனியில பஞ்சாமிர்தம் எப்படியோ, திருப்பதியில லட்டு எப்படியோ, அதே மாதிரி கந்தைங்க பிரசாதம். ஹாய் கைஸ், வெல்கம் டு சிபிஎம் திருச்சி. நம்ம சேனல் என்டர்டைன்மெண்ட் தான். இப்போ எங்கே வந்தோம்னா காலிப்பட்டிக்கு தான் வந்திருக்கோம். நம்ம தேங்காய் மிட்டாய் செஞ்சுட்டே இருக்கிறாங்களே, அதை பார்க்கலாம்னு சொல்லி தான் வந்தோம். அது தேங்காய் மிட்டாய் எப்படி செய்கிறாங்க அதுதான் அந்த மூடியில் விழிச்சா காமிக்க போகிறோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடலில் எப்படி வந்துருக்குது எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நல்லா சப்போர்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? வணக்கங்கண்ணே. உங்கள் பேர்? எங்க பேர் கௌரி. என்னம்மா நீங்கள் பண்ணுறீங்க காலிப்பட்டியில்? மிட்டாய் கடை வச்சிருக்கிறோம். அந்த அம்மாவோட தாத்தா வச்சது. தாத்தாவுக்கு தாத்தா வச்சாரு. எப்போ வச்சீங்க நீங்க? அது 85 வருஷம் மேல இருக்குங்கண்ணே. அப்ப வச்சது கடை. அப்புறம் அவங்க மகன் வச்சாரு. மகன் வச்சதுக்கு அடுத்ததான் திருப்ப 2வது மகன் வச்சாரு. இப்போ மகளுக்கு விட்டுட்டாங்க எங்க அம்மாவுக்கு. எங்க அம்மா வந்து மகளை கட்டி கொடுத்தனால என்ன எனக்கு விட்டுட்டாங்க. இப்போ நாங்க வச்சுட்டு இருக்கிறோம் கடை. எங்க தாத்தாவுக்கு தாத்தா 4 தலைமுறை போய் 5வது தலைமுறை நாங்க கடை வச்சிருக்கிறோம். இது எங்க அம்மா. இப்ப நாங்க வச்சிருக்கிறோம். நாங்க ஒரு 25 வருஷமா கேப் ஃபர்ஸ்ட் கடை ஆரம்பிச்சு நீங்க தான் ஃபர்ஸ்ட். முத கடை இங்க காலிப்பட்டியில கேட்டு வச்சது நாங்க தான் முத வச்சோம். 25 வருஷம் கழிச்சு இப்ப மறுபடியும் நாங்க வச்சிருக்கிறோம். இங்க இருக்கிற எல்லா கடைக்காரங்களும் எங்க சொந்தக்காரங்க தான். தைப்பூசம்னாலே தேர் மிட்டாய் இதுதான் ஃபேமஸ் காலிப்பட்டியிலேயே. மிட்டாய் வாங்குறது இங்க சுத்தி பத்தி இருக்கிற ஊருக்கு தான் எல்லாம். மொத்தம் எத்தனை கடை இருக்குது? மொத்தம் இங்க ஒரு 10 கடை இருக்கு மிட்டாய் கடையே. முத வச்சது நாங்க தான் ஃபர்ஸ்ட் வச்சோம். மிட்டாய் போட்டுருக்குறோம். சர்க்கரை, தேங்காய் இதெல்லாம் போட்டு தான் மிட்டாய் செய்வோம். தைப்பூசத்துக்கு அந்த 5 நாளைக்கு ஃபுல்லா மிட்டாய் வியாபாரம் நல்லா இருக்கும். எத்தனை வெரைட்டி செய்வீங்க? மொத்தம் 7 கலர் இருக்கு. சிகப்பு, மஞ்சள், ரோஸு, ஆரஞ்சு, இந்த மாதிரி எல்லா கலரும் கலந்து மிட்டாய் போடுவோம். வெள்ளை கலர் இருக்கும் தேங்காய் பருப்பி போட்டது. அது இல்லாமல் ஸ்பெஷல் மிட்டாய் போடுவோம். முந்திரி, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு ஸ்பெஷல் மிட்டாய் இங்கே விற்போம். அதுக்கு தைப்பூசம் முடிஞ்சு சத்தா வரத்தப்ப ஸ்பெஷல் மிட்டாய் கிடைக்குங்க. எத்தனை நாள் பண்டிகை நடக்கும் இங்கே? 15 நாள் பண்டிகை. அது 15 கடை இருக்கும். 15 நாளுமே கடை இருக்கும். இந்த அமாவாசைக்கு ஸ்டார்ட் பண்ணா அடுத்த அமாவாசை வரைக்கும் இங்கே தான் இருக்கும். அது வரைக்கும் கடை இங்கே தான் இருக்கும். அதுக்குள்ள கடை இங்கே தான் இருக்கும். கடை இங்கே தான் இருக்கும். உங்க பேர்னா? என் பேர் ஜீவா. பஸ் ஸ்டாப் கந்தன் பேக்ஸ்க்கு ஆப்போசிட்லயே நம்மள தான் ஃபர்ஸ்ட் கடை. அப்படி இப்படியே இருந்து தான் கடை அப்படியே ஸ்டார்ட் ஆகல. வருஷம் வச்சுட்டு தான் இருக்கீங்களா? இல்ல வருஷம் வச்சுட்டு தான் இருக்கும். ஒரு 25 வருஷம் வைக்கல. மறுபடியும் தான் ஃபர்ஸ்ட் வருஷம் வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் கடை கம்ப்ளீட்டா இருக்கும். வருஷம் வைப்பீங்க? வருஷம் கண்டிப்பா கடை. 25 வருஷத்துக்கு அப்புறம் வச்சிருக்கீங்க? 25 வருஷத்துக்கு அப்புறம் வச்சிருக்கோம். எதனால காரணம் வைக்கல? 25 வருஷமா அப்பா இறந்துட்டாங்க. அப்ப கேப் விட்டது. அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் இப்பதான் வந்துருக்கோம். நான் எனக்கு 5 வயசு இருக்கும்போது கடையை விட்டு கிளம்பணும். இப்ப எனக்கு 29 வயசு ஆகுது. இப்ப மறுபடியும் கடைக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும். எங்க அண்ணா இருக்காரு, எங்க அண்ணா பசங்க இருக்காங்க. இதுக்கப்புறம் அப்படியே ஜென்ரேஷன் கடை போக வேண்டியதான். தாத்தா விட்டுட்டு போய் ஜென்ரேஷனா 85 வருஷமா தாத்தா வச்சிருந்தாங்க. இப்ப 25 வருஷம் கழிச்சு நாங்க மறுபடியும் வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் எங்க ஜென்ரேஷன் அப்படியே கொண்டு போயிடும். இந்த காலிப்பட்டியில தேங்காய் மிட்டாய் ஃபேமஸ். ஏன்னா காலிப்பட்டினாலே தேங்காய் மிட்டாய் தான். இது வேற எங்கேயும் கிடைக்காது. இந்த தேருக்கு மட்டும்தான் காலிப்பட்டி ஸ்பெஷல்னு சொல்லி மிட்டாய் வியாபாரம். சேலம் மாவட்டத்தில் எங்கேயுமே கிடைக்காது. சேலம் எங்கேயுமே கிடைக்காது. வருஷத்துல இங்க மட்டும்தான் தேர் மிட்டாய். அப்படிங்கிறது பேரே தேங்காய் மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க காலிப்பட்டி வந்தாலே தேர் மிட்டாய் எதுவும் பேரு ஃபேமஸ். தேர் மிட்டாய் தான். தேர் மிட்டாய் தான். தேங்காய் பருப்பிக்கு இவ்வளவு தாங்க ஆறாம் தண்ணி. தேங்காய் பருப்பிக்கு பண்றீங்க? 10 கிலோ கொட்டுறோங்க. 10 கிலோ ஒரு. ஆமா, ஒரு பலவைக்கு
ஒரு குலைக்கு 10 கிலோ. ஆமா. இது போட்டு கொஞ்சம் கிளறி விடணும். அடுத்து என்னென்ன பண்ணணும்? அடுத்தது தேங்காய் பூ. தேங்காய். தேங்காய். தேங்காய் மிட்டாய் செய்றீங்க. ஆமா. தேங்காய் பூ 10 கிலோவுக்கு 1 கிலோ பூ போடுறது. தேங்காய் போட்டு கிளறி விட்டா ரெடி ஆயிருமாண்ணா? அது பதம் வரும்போது அது வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1/4 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி பதம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஆமா இந்த மாதிரி ரெடி இந்த ஆகணும். மாதிரி பதம் எடுத்து பின்னாடி தேய்ச்சி அந்த பழைய பருமணியில் ஊற்றணும். ஆமா கொதிக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் கொதிச்சு இப்போ பதம் வந்ததும் இப்போ இறக்க போறாங்க. பதம் வந்துருச்சுன்னா வந்துருச்சு, இறக்க போறாங்க. இறக்கந்தோம் இறக்கந்து இப்போ என்ன பண்ணுவாங்க? இப்போ ஆறு விட்டு கிளறுவாங்க. எவ்வளோ நேரம் ஆறு விடுவாங்க? ஒரு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும். ஒரு 10 நிமிஷம். ஆமா. ரொம்ப சூடானால ஆறு விடணும். ஆமா, கொஞ்சம் தேய்ச்சி ஊற்றணும். இப்போ வந்து பழைக்கு எண்ணெய் போடணும். போட 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 எண்ணெய் போடணும். என்ன என்னண்ணா? அது அப்பதான் ஒட்டாது. ஓஹோ, கடலை நீர்ல. ஆமா, கல்லெண்ணெய். அது மிட்டாய் ஊற்றணும்னா பழகுல ஒட்டாம அப்படியே ஒட்டிக்கும் அப்படியே. ஆமா, கிளீனா வரும். தேங்காய் மிட்டாய்ங்க இப்போ வந்து இப்போ ஆற விடுறாங்க. அப்படி கிண்ணாதான் ஆறும். ஆமா, ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு அப்புறமேலு இந்த மடியில ஊற்றுவாங்க. அந்த பழகில ஊற்றி ரெடி பண்ணிடுவாங்க. ஊற்றிட்டு கலர்லாம் போட மாட்டீங்களா? ஃபுட் கலர். கலரு பாதி வெள்ளை ஊற்றிட்டு பாதி அதுக்கு மேலே கலர் போடுவோம். ஃபுட் கலர். ஃபுட் கலர் ஆட் பண்ணுறீங்க? அது ஜனங்களுக்கு விரும்பி சாப்பிட்றதுக்கோசரம் கலருக்காண்டி போடுறது, வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா மக்கள் வாங்குவாங்க? இல்லை, வாங்குவாங்க. டேஸ்ட்டுக்காண்டி சும்மா கலருக்கு தான். பூஸ்ட் கம்பெனி தான் போடுறாங்க, வேற எதுவும் இல்லை. ஐஸ் கலர் தான். லைட்டாக போட்டு விட்டு இந்த மாதிரி கட்டுறதுக்கு. ஆமாம், அது அண்ணன் சொன்ன மாதிரியே இப்போ ஆற வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளோ நான் இப்படி ரெடி ஆகணும்? நைஸாக ஒரு வைக்கிள் பண்ணுவீங்க? நைஸாகி கெட்டியாயிரும். பழகில ஊற்றிட வேண்டியதான். சரி, பாதி ஊற்றி பாதி கலரு எப்படி ரெடி பண்ணிக்கலாம்? அப்படி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா ஆமா, அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ பாரு, இப்போ ஊற்ற போவாங்க. என்ன இது பழகிலையா? பழகில ஊற்றுவாங்க. அது ஊற்றந்தும் ஆறிடும். 6 வேட்டி ஃபுட் கலர் போட்டு பாருங்க, பழகில ஊற்ற போறாங்க. இப்போ பழகில ஊற்றுறாங்க. ஊற்றுவாங்க பாருங்க. ஆறி நைஸ் ஆயிடுச்சு, ஷைனிங் ஆயிடும். இது அந்த பதத்துக்கு வந்தாலும் ஊற்றியாச்சு. ஆமா, இதை ஊற்றி மேடு பழம் இல்லாத மாதிரி பார்த்து நிறைய விட்டு அப்புறமேல எடுத்துட்டு மறுபடியும் கலர் போட்டு ஊற்றுவோம். கலர் போட்டு ஊற்றி விடணும். ஆமா. ஃபுட் கலர் போடுறீங்க? என்ன கலர்னா? மஞ்சள் கலர், எல்லோ கலரு. எல்லோ கலர் ஒரு 1/2 ஸ்பூன் போடுவோங்க. 1/2 ஸ்பூன் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணா ரெடி ஆயிரும். கலர் சேஞ்ச் ஆயிரும். ஃபுட் கலர் ஏனா? ஆமா, இப்போ பாருங்க, மஞ்சள் கலர் வந்து நேச்சுரல் ஃபுட் கலர் ஏனா? எல்லோ கலர் வந்துச்சு பாருங்க. இதெல்லாம் ஃபுட் கலர் தான். பூஸ்ட் கம்பெனி கலர். வெட்டை மஞ்சள் கலர் ஆகும் பாருங்க. இந்த மாதிரி கலர் ரெடி ஆயிரும். ஆமா. அதுக்கு மேல ஊத்தினா இது இப்ப வந்து பழையில ஆரிச்சானி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் கை வச்சு. ஆமா, ஆறுலனா ஒரு 2 செகண்ட் விட்டு 2 செகண்ட் ஆறு விட்டு அதுக்கு மேல இந்த எல்லோ கலர் மேல ஊத்துவோம். இந்த எல்லோ கலர் ஊத்திர வேண்டியதான். அதுக்கு மேல ஊத்திடுவோம். அப்படியேச்சனா பாத்துக்க பாருங்க, இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல எல்லோ கலர் இதுக்கு மேல ஊத்துவோம். எல்லோ கலர். ஆமா, ஒரே சமமா பண்ணேனா? ஆமா, ஊத்தி நிறைய பாண்டுக்கு சுத்தமா வச்சுட்டு இது வந்து மறுபடியும் நிறைய விட்டுறணும். எல்லா பக்கம் சமமா, எல்லா பக்கமும் மஞ்சள் கலர், எல்லா பக்கம் கலர் தெரியும். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா எல்லா கலரும் ஒரே மாதிரி தெரியும். ஒரே மாதிரி வந்துடும். ஆமா, கீழே வெள்ளை தெரியும்,
மேலே பார்த்தீங்கன்னா டபுள் கலராக வரும். ஆமா ஏன்னா டபுள் கலராக வரும். ஆமா ஆமா அப்பதான் மக்கள் விரும்பி வாங்குவாங்க. இல்லை தேங்காய் போட்டிருக்கீங்கன்னா ஆமா ஒரு அவ்வளோ தாங்க எல்லாம் ஒரே மாதிரி இல்லை இன்னும் எவ்வளோ நேரம் அந்த மாதிரி ஆகணும்? 1/4 மணி நேரம் ஆகும். 1/4 மணி நேரம் 6 வரைக்கும். ஆமா அதுக்கப்புறம் கோடு போட்டு ரெடி பண்ணிடுவீங்க. கோடு போட்டு ஆ. பாருங்க அடியில் பாருங்க ஆ. இந்த மாதிரி தேர் மாதிரி அடக்கிறதா தேர் மிட்டாய். இந்த மாதிரி ரெடி பண்ணிடுவீங்க. ஆமா பாருங்க இது ஆறட்டுமா? அதுக்குள்ள அங்க ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி கோடு போடுறாங்க, அதை பார்க்கலாம். பாருங்க இந்த மாதிரி கோடு போட்டுருணும். அது சைஸா வருதுக்கான எல்லா பக்கம் இதே மாதிரி ஆ. கோடு போட்டுருணும். எதுக்காக அந்த கோடு போடுறீங்க? அப்பதான் ஒரே மாதிரி மிட்டாய் ஒரே சைஸா வரும். ஆமா ஒரே மாதிரி வரும். இப்ப பாருங்க கோடு போட்டாச்சு. இப்ப அடுத்தது அடியில் போட்டு அடிக்கோடு. ஆமா மேல ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு இப்போ கட்டை வச்சு மார்க் பண்ணிட்டு அப்புறம் ஆமா இப்போ வந்து ஃபுல்லா கோடு போடுறோம். ஃபுல்லா கோடு போட்டுருவீங்க. ஆமா ஒரு முறை ஃபேமஸ் ஆகணும் நமக்கு ஏரியா. டிவில அப்படியே ஜாயின் பண்ணி போட்டுருக்கீங்களா? பாருங்க எப்படி கோடு போட்டு இருக்காங்கன்ட்டு. இந்த மாதிரி தான் கோடு போட்டு அப்புறம் அடிக்கிடுவாங்க. வந்து 10 கடை பக்கம் இருக்கு. ஒரு 10 கடை இருக்குது. ஆமா இந்த லைனே போட்டிருக்காங்க. ஆமா அவங்க அவங்களுக்கு ஏத்தினாடி கடை வேணுமோ அத்தினாடி கடை போட்டு இந்த மாதிரி செஞ்சு வியாபாரத்துக்கு அதுதாங்க கோடு போட்டாச்சு. 2வது கோடு இப்போ வந்து அடக்க போறோம். ஆரிச்சு பாருங்க நல்லா பாருங்க. சூடாக்கும் போது அடிக்கணும். ஆமா அப்பதான் இல்லைன்னா ஒட்டாது, கீழே விழுந்துரும். அதனால சூடாக்கும் போதே சூடா இருக்கும்போது எடுத்து ஓட்டணும். சூடாக்கும் போதே ஒட்டிக்கணும். 6வது ஒட்டணும். 6 இன்ச்சுனா ஒட்டாது. ஒட்டாது. ஆமா கரெக்டா பாத்து வீடு பிடிச்சாங்க. இது மெயின். பேசும்போது கூட கூட பேசுறது மேலே எதுக்குன்னு அப்படி பண்றீங்க? இதுதான் இந்த பிசுறு வராம சைனிங்கா இருக்கிறது. ஒரே ஷேப்ல வரும். ஆமா ஆறிடுச்சு. இதுல எத்தனை வெரைட்டினா செய்வீங்க? இது வெரைட்டி வந்து ஒரு 8 செய்வீங்க. 8 கலர் தான். கலர் தான். டேஸ்ட் எல்லாம் ஒண்ணே தான். கலர் மட்டும் வேற. கலர் தான் வேற. எல்லாத்துலயும் தேங்காய் இருக்கும். எல்லாத்துலயுமே தேங்காய் போடுவீங்க? ஆமா எல்லாத்துலயும் தேங்காய் இருக்கும். தேங்காய் போடாம செய்ய மாட்டீங்கன்னா? தேங்காய் போடாத வராது. எத்தனை வருஷமா இந்த தேங்காய் மிட்டாய் விற்கிறாங்க அந்த கோயில்ல? நான் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு இப்போ 45வது வயசு. நான் வந்து 15 வயசுலேருந்து வேலை செய்கிறேன் தேங்காய் பறி மிட்டாய். 15 வயசுலேருந்து? ஆமாம். அப்போ இருந்து இதே தான். அப்போலேருந்து இதே தான் செஞ்சுட்டு இருக்கீங்க? ஆமாம். வருஷத்துக்கு இங்கே ஒரு டைமு மீதி எந்தெந்த பக்கம் தேர் விசேஷங்குதோ அங்கே போயிடுவோங்க. நாமக்கல் மாவட்டத்தில் மெயினாக இங்கே காளிப்பட்டியில்? ஆமாம் காளிப்பட்டி நாமக்கல் மாவட்டம். வந்து பாட்டில் போட்டு இருக்குங்க சக்கரை தேங்காய். இப்போ பாரு கொதிக்குது பாருங்க. கொதிச்சா ரெடி ஆயிரும். ஏன்னா ஆமாம் இப்போ நல்லா கொதிக்குது பாருங்க. அது இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அது ரெடி ஆயிருங்க. அடுத்து இதுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க. இங்க திருப்பி ரெடி பண்ணிட்டே இருக்கிறாங்க சத்தியம்.
இங்கே பாருங்க இங்கேயும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அடுப்புலையும் பாருங்க ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னொரு 10 நாளைக்கு செய்வாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் இந்த மாதிரி அடுக்கணும்? அவ்வளோதான் நெருங்கியாச்சு, பக்கம் வந்துருச்சு. இதுமா அடுக்கணும் சாஞ்சனால பாதி தான் எடுக்குவீங்க? இல்லை அவ்வளோதான் இவ்வளோதான் முடி போகுது. பாருங்க அவ்வளோதான் முடி போகுது, முடிஞ்சிருச்சு. நிறைய மிட்டாய் அது இந்த மாதிரி தேர் அடிக்கிட்டு மீந்த மிட்டாயி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத இங்க கீழே வச்சிருவாங்க. அது விற்பீங்களா விற்க மாட்டீங்க? ஆமா, அது வந்து தாம்பரத்துல சேல்ஸுக்கு வச்சிருவாங்க. தாம்பரத்துல? ஆமா. இப்போ அந்த மாதிரி அடிக்கிட்டு மீந்த மிட்டாய் தாம்பரத்தில் வச்சு சேல்ஸுக்கு வச்சிருவாங்க. அது வந்து ஜனங்களுக்கு விரும்பி அது உடச்சி கொடுக்கறதுக்கு பதிலாக அதெல்லாம் உடச்சி பீஸா அப்படியே கொடுத்துருவாங்க. அது பீஸா கொடுத்துருவாங்க. ஆமா. அந்த கடை போட்டிருக்காங்கன்ட்டு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்களேன். தூரம் வரைக்கும் போட்டிருக்காங்க. இப்போலாம் கோயிலால் நடந்துருக்குது. இந்த பக்கம் பாருங்களா கடைலாம் போட்டு ரெடி ஆகிட்டே இருக்குது. இது பாருங்க லைன் முள்ளாவே தெருமிட்டை தான் செஞ்சிட்ருக்காங்க. கடைலாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க தெரியுதுங்களா? அவ்வளோ தூரம் வேகிறதுக்கு கடை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பந்தில் போட்டு. எந்த பக்கம் பாருங்களா கடைலாம் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. பாருங்க லாஸ்ட் வரைக்குமே கடைலாம் போட்டிருக்காங்க. எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் தான் அந்த கோயில் தெரியுதா, பக்கத்தில் போய் கோயில் பார்ப்போம். கோயிலில் தேர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. தேர் திருவிழா வருது இல்லையா தைப்பூசத்துக்கு, எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ 3 தேர் ரெடி ஆகிட்டு இருக்குது. சென்ட்ரல் இருக்குது பெரிய தேர், லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா சின்ன தேர், இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதுதாங்க 2வதாக தேர். பார்த்தீங்களா தேர் ரெடி ஆகிட்டே இருக்குது. எப்படி வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. கோயில் முழுசாக தேர் செஞ்சு வச்சுருக்காங்க. அது ரெடி ஆகிட்டே வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. பாருங்களா சாமி கோயில் சுற்றி பாருங்க கடலாம் போட்டாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கங்கண்ணா. உங்கள் பேர்? பேர் சுப்பிரமணியங்கண்ணா. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மலசமுத்திரம் பேரூராட்சி காளிப்பட்டியிலேருந்து பேசுகிறேங்க. காளிப்பட்டி சந்தை கந்தசாமி கோயில் வந்து மிகச்சிறப்பான கோயிலுங்க. முருகன் கோயில் பயங்கர சிறப்பாக தை மாதம் கண்ட இங்கே பயங்கர விசேஷங்க. தை மாதத்துக்கு விசேஷம்? ஆமாம், தை மாதம் கண்ட தைப்பூசத்தன்னைக்கு பயங்கரமான விசேஷம். எத்தனை நாள் அந்த விசேஷம் நடக்கும்? விசேஷம் பார்த்தீங்கன்னா 15 நாள் நடக்குது. 15 நாள்? 15 நாள் நடக்குங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தேர் வேலை செய்கிறோம். எடுத்துகிட்டு தாத்தா கிட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் தாத்தா செஞ்சுட்டு இருக்காரு. நாங்கள் படிப்படியாக அடுத்த ஜென்ரேஷன் அப்படி செஞ்சுட்டு வரோங்க. பார்த்தீங்கன்னா 3 தேர் ஓடுங்க. தைப்பூசத்தன்னைக்கு 2 தேர், 2 நாள் கழிச்சு மகமேறு 1 நாள் ஓடுங்க. தைப்பூசத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை வந்து கொடி ஏற்றுவோம். 5 நாளைக்கு முன்னாடியே கொடியாட்டம் நடக்கிட்டு 15 நாள் சிறப்பாக பண்டிகை நடைபெறும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எத்தனை வருஷமான அந்த பண்டிகை நடக்குது? 200-300 தைப்பூசம் நடந்துச்சு. தைப்பூசத்தன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தேர்ந்து பூசத்தன்னைக்கு முதல் நாள் சாமி கல்யாணம் நடக்கும். அன்னைக்கு நைட்டு இருந்து மக்கள் வந்து கூட்டம் வராங்க, எல்லாம் வருவாங்க. நல்லா வேண்டுதல் நிறைய வைக்கிறாங்க. நல்லா சிறப்பாக இந்த கோயிலுக்கு சிறப்பு என்னன்னா தேர் மக்கள் வந்து வெளியூர்ல இருந்து வர மக்கள் ஆட்டந்தூரி ஏதாவது ஒரு 15 நாளுக்குமே வந்து கூட்டம் வரையா இருங்க. இங்கே சந்தெல்லாம் வருமானா? சந்தை ஆண்டி ஒரு மாதிரி பயங்கரமான வந்து 2-3 நாளைக்கு மாட்டு சந்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 மாடுகள் ஃபுல்லா வரும். எந்தெந்த ஊர்ல இருந்து வரும்? சொல்ல பார்த்தா வடக்கு மாடு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சின்னம்பட்டி, தாரமங்கலம் ஏகப்பட்ட மாடு வந்து வருது. மாடு மட்டுமானா வேற ஏதாவது வருமானா? மாட்டு சந்தைங்க, இந்த ஆட்டந்தூரி ஆறது மக்கள் ஏகப்பட்ட ஊர் வெளியூர். நம்ம கோயிலோட மிக சிறப்பானது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு கோயிலையுமே இருக்காது. திருநூறு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கந்தசாமிகள் வந்துருவாங்க. திருநூறு எப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு சட்டையில அரைச்சி திருநூறுங்க. நீங்களே ரெடி பண்ணீங்களா கோயில்ல? ரெடி பண்ணி எத்தனை நாள்? அது எத்தனை நாள் ரெடி பண்ணுவீங்க? இது ரெகுலராக முறையா வந்து கரும்பு சட்டையை அரைச்சு அதனுடைய மகிமையை பாத்தீங்களா, நோய் நொடி மாட்டு ஏதாவதுனா கூட இந்த திருநூறு போட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா கோயில ரெடி ஆயிரும். நம்ம கன்சாமிகள் வந்து திருநூறு தான் வந்து சிறப்பாக இருக்கும்.
அப்படின்னா நீங்க எல்லாரும் வாங்க. நான் அனைத்து மக்களும் வந்து தைப்பூசம் அந்த தேர்ல கலந்துக்காங்க. ரொம்ப சிறப்பான அருள் வந்து கண்டிப்பா ரொம்ப நன்றி. தேர் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆளுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பாருங்க எப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு. மேலே தேர்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. மேலே இருந்து காமிக்கிறேன் பாருங்க. கோயில் பாருங்க தேர் எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு. தேர் அதாங்க காலிப்பட்டி தைப்பூசத்துக்கு இழுப்பாங்க. அண்ணன் போய் பேட்டி கொடுத்தாரு. அடுத்து போய் கடை வீதி கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். சரிங்களா? வீதிக்கு பக்கமாக வந்தாச்சு. பின்னாடி அப்படியே போயிட்டு வாங்க ஒவ்வொன்றும் பார்க்கலாம். பாருங்க அப்படியே பேக் கேமரா காமிக்கிறேன் உங்களுக்கு. வீதியெல்லாம் போட்டாங்க. அந்த பக்கம் தூரிலேருந்து தெரியுது. போய் வேலை பார்க்கலாம். இங்கே ஒரு பேட்ச் ரெடி பண்ணிருக்காங்க. முதல் பார்த்தோம் இல்லையா, அதேமாரி இஞ்சி ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சொல்லுங்க. உங்க பேரு? பேர் பி ராஜசேகர். தேங்காய் மிட்டாய் பத்தி இந்த கோயில் பத்தி இந்த கோயில் வந்து கந்தைங்க பிரசாதம். இது வந்து 120 வருஷமா இந்த இடத்துல இருக்குது. நான் வந்து 60 வருஷமா வரேங்க கோயிலுக்கு. பழனியில பஞ்சாமிர்தம் எப்படியோ, திருப்பதியில லட்டு எப்படியோ, அதே மாதிரி கந்தைங்க பிரசாதம். இது பிரசாதம் தான். அது சாமி. ஆமா, சாமி பிரசாதம் தான். அது கந்தைங்கோயில் பிரசாதம். தமிழ்நாட்டில் 3வது இடம் இந்த கோயில். 3வது இடம். அதனால வந்து இந்த கோயில் வந்து பிரசாதமா தான் நாங்கள் செய்யறோங்க. சுத்தமா பிரசாதமா கடவுள் வணங்கி தான் நாங்கள் செய்யறோங்க. கடவுள் பக்தியோட தான் செய்யறோங்க. எல்லாருமே டெய்லி குளிச்சுட்டு கடவுள் பக்தியோட தான் செய்யணும். இது தேங்காய் மிட்டாய் கந்தைங்கோயில் பிரசாதம். எத்தனை நாள் செய்வீங்க? என்னங்க? எத்தனை நாள் செய்வீங்க? 1 மாசம் செய்வோங்க. 1 மாசம்? 1 மாசம் அமாவாசை வரைக்கும் செய்வோங்க. மாசம் வரைக்கும்? ஆமா. டெய்லியுமே செய்வீங்களா? டெய்லி செய்வோங்க. டெய்லி 5 மணிக்கு 10 வச்சு 7 மணிக்கு 7 மணிக்கு நிறுத்துறேன். கரும்பு, தேங்காய், பொரி ஐட்டம், அப்பளம், பிளாஸ்டிக் பொருட்கள் அதிகமாக சேல்ஸ் ஆகும். வரவங்க குடும்பத்துக்கு தேவையான பொருள் வாங்குறது பிளாஸ்டிக் பொருள் அதிகமாகும். எத்தனை நாள் பண்டிகை நடக்கும்? பண்டிகை வந்து 17 நாள். 17 நாள் பண்டிகை நடக்கும். அதுக்கப்புறம் அமாவாசைக்கு விசேஷம் நடக்கும். அமாவாசை மெயின். தேர் வந்து பூசம் தான் மெயின். வருஷத்துல அந்த பூசம் தான் இந்த ஐதீகமே. பூசம் தான் ஐதீகம். கந்தையங்கோயில் ஐதீகம்னா பூசம் தான். ராசிபுரம், ஈரோடு, கோயம்புத்தூர்லேருந்து இது வந்து எல்லா இடத்துக்கும் சென்ட்ரல் பிளேஸ். கந்தையங்கோயில் சென்ட்ரல் பிளேஸ். எல்லா டவுனில் இருக்கிறவங்க, நாமக்கல், திருச்செங்கோடு எல்லாம் அனைத்து மக்களும் இங்கே வந்து சேருவாங்க. பூசம் அன்னைக்கு எல்லாருமே வருவாங்க. தமிழ்நாட்டில் மக்கள் 3/4 பேர் இங்கே தான் வருவாங்க. பழனிக்கு போகிறதோட இங்கே வருவாங்க. பழனிக்கு அது தமிழ்நாட்டு பெரிய கோயில். அது அதுக்கு விருப்பங்கிறவங்க அதுக்கு போவாங்க. இந்த கோயில் ஐதீகத்துக்கு இந்த கோயில் வந்து இந்த கோயில்ல வந்து கும்பிட்டது அப்படியே நடக்குது. கண்டிப்பா இந்த கோயில்ல நடக்குது. அதனால வந்து இங்கதான் ஜனங்க வந்து வர்றது. அந்த பூசத்துல மெயின் இங்கதான் பக்தி அதிகமான இடம். காவடி எடுத்துட்டு வராங்க. பூசாணி காவடி உண்டு. இதெல்லாம் போட்டாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ரோமியானே பார்ப்போம். சரிங்களா? ரோமியானி பாருங்க எப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. இதெல்லாம் பழைய காலத்து இது வச்செல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்களேன். எப்படி ரெடி பண்ணிருக்காங்க? இரும்பு சம்பந்தமான பொருளெல்லாம் ரெடி பண்ணிட்டே இருக்கிறாங்க. பாருங்க. எடுத்து அனுப்பிச்சு விடுறீங்களா? என்ன ரெடி பண்றீங்க? இது கத்தி கொடுவாலை. எப்படி நீங்க வீடியோ எடுக்கிறீங்களா? இல்ல வேற என்ன வேற நம்பர் வேணுமா? முட்டாயத்தில் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. கோயில் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி இங்கே வேறு சந்தையெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? கோயிலில் சொல்லியிருப்பாங்களா எங்கள் சந்தையில் வருமா மாட்டு சந்தை. அதெல்லாம் நோம்பி எனக்கு வந்து பார்ப்போம். பாருங்க. அடுத்து இருக்காங்க. அதை சுற்றி காமிக்கிற பாருங்க உங்களுக்கு. நம்ம எப்படி லோக்கலில் போடுவாங்க அது சின்னதாக தான் இருக்கும். ஆனால் 5 மாரி எங்கள் சந்தையும் இருப்பாங்க. அது ஒன்று சிறப்பு. விளையாட்டுறதுக்கு பாருங்களேன். ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. பாருங்களேன். ஜெயிண்ட் வீலு இது என்னமோ போட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. அந்த பக்கம் போட்டிருக்காங்க. அது வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். கோயில் இதெல்லாம் முக்கியமாக இந்த மாரி தான் ஆரம்பிக்கலான்னு ஒரு 2-3 நாளுக்கு இதாவது முன்னாடி வந்து எடுக்கிறோம். ஏன்னா இப்போல்லாம் வேலைப்பாடு நடந்துட்டு இருக்குது. அதுதான் உங்களுக்கு காமிக்கிறோம். சரிங்களா? பண்டிகை முன்னாடி நாள் வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் எப்படி என்ன ஏதுன்ட்டு. சரிங்களா? சுற்றி உங்களுக்கு தெரியுதுங்களா?
இங்கே உங்களுக்கு எப்படி வேலை நடந்துட்டு இருக்குதுன்ட்டு. எல்லாம் சாப்பாடு டைம்லாம் சாப்பாடு போயிட்டாங்க. இங்கே எப்படி வேலை நடந்துட்டு இருக்குது பாருங்க. ஊரியெல்லாம் அதில் சுற்றி காமிச்சிருப்பேன். அதுமாதிரி கோயிலில் கோயிலுக்குள்ளே போக முடியல. நான் வேலை பண்ண நடந்துட்டு இருக்குதா, அதனால் இப்போ மேலே தேர் மிட்டாய் அது இதுன்னு எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை இந்த வீடியோ இப்போ சிபிஎம் லாக்ஸ் 360